இதில் இதை விட ஒரு பெரிய கூத்து என்னன்னா, அவன் கொஞ்சம் கூட இரக்கமற்றவன்கிறதுக்கு வால்மீகி ராமாயணம் தான் நல்ல சிறப்பு உதாரணம் காட்டுது. டேய், நீ உன்னை அவதார புருஷனா வந்து இல்லை, நாளாச்சு, முதல்ல கிளம்பணி அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலுலகத்திலேருந்து ஒரு பாப்பா வர்றான். வந்து இவனை ராமனை பார்க்கணுன்னு வர்றான். அப்போ ராமன்கிட்ட அவன் போய், நான் உன்னிட்ட வந்த காரணம் பற்றி உன்னிட்ட பேசணும், பேசும்போது குறுக்க யாரும் வந்துடக்கூடாது, யாராவது வந்தாங்கன்னா அவனை நீ கொண்டுடணும், அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் என்ன பண்ணுறான், சரி சரி வா, என்ன விஷயம் அப்படின்னோடனே இவன் பேச ஆரம்பிக்கும் போது வாசலில் எப்பயும் இருக்கிற ஒரு ஜோக்கர் சாமியார் இருக்கார். அவர் பேர் துர்வாச முனிவர்னு பேர். எல்லா 2 இதுலேயும் வருவார் அவர். அவர் என்ன பண்ணுறாரு, ராமா ராமா ராமான்னு வெளியில் நின்று கத்துறாரு. உடனே இவன் வந்து போய் பார்க்க முடியாது இல்லை, அதனால் ராமன் லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான், ஏன் இப்படி கத்திட்டு இருக்காரு அவனை, இல்லை நான் ராமனை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறான். உடனே அவன் இடையில வந்து ராமன்கிட்ட பேசுகிறான். ராமன்கிட்ட பேசுகிறோன்னே இந்த வந்தால இந்த மேலேருந்து வந்தவன் இவனை கவனிச்சுட்டே இருக்கான். வந்து பேசுகிறோன்னே என்னன்னா, இதுவே துர்வாச முனிவர் வந்திருக்காருன்னு. சரி நீ வாசலுக்கு வந்து அவர்கிட்ட என்ன ஐயா வேணும்னு, நான் இப்போ தான் ஒரு தவம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணுங்கிறான். சாப்பாட்டுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுன்னு தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இவன் அந்த பாப்பான்ட்ட பேசுறது போயிடலாம். ராமன் போன உடனே அவன் செய்கிற முதல் இது, ஒருத்தன் வந்தான், அவன் யார், என் தம்பி, அவனுக்கு மரண தண்டனை கொடு, அவன் இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கான், நாளைக்கு இருக்கக்கூடாது, கொண்டுடு அப்படிங்கிறான். உடனே சரின்னுட்டு, சரி என்னட்ட எதுக்கு வந்த சொல்லு அப்படிங்கிறான். நீ வந்து 15,000 வருஷம் ஆச்சு, நம்ம இங்கே இருக்க முடியாது, முதல்ல கிளம்பு அப்படிங்கிறான். உடனே சரி அப்படின்னு மேலே இருந்து அழைப்பு வந்துட்டே அப்படின்ட்டு மேலே கிளம்புறதுக்கு சரி போகலான்னா, முதல்ல அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு போ அப்படிங்கிறான். உடனே தம்பியை கூப்பிட்டு, இது மாதிரி நீ வந்துட்ட, இந்த மீறிட்ட, அதனால் நீ வந்து செத்துப்போ அப்படிங்கிறான். உடனே அவன் வந்து என்ன பண்ணுறான், போய் சராயு நதியில் விழுந்து செத்து போயிடுறான். எப்போ ராமனுடைய இணை பிரியாத லக்ஷ்மணன்னா ராமன் தான் சாவறதுக்கு முன்னாடி அவனை வந்து கொண்டு விடுறான். இதை மட்டும் இல்லை, உடனே தான் தம்பி பையனுக்கு எந்தெந்த ஊர், தான் பையன்களுக்கு எந்தெந்த ஊர், தன்னுடைய மற்ற தம்பிகளுடைய மகன்களுக்கெல்லாம் எந்தெந்த ஊருன்னு எல்லாருக்கும் சொத்தெல்லாம் பாகப்பிரிவினை பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் பக்தர்கள், அன்பர்கள், நாடு நகரம் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு மொத்தமாக போய் கூண்டோட கைலாசங்கிற மாதிரி கூண்டோட சராயண இது செத்து போகிறான்.